சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் தாவேகாவில் இணைந்தார்கள். சற்று முன் பரபரப்பு. திமுகவில் இருந்து 2 அமைச்சர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போவதா ஆதவ் அர்ஜுனா தெரிவிச்சிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமல்ல, திமுகவில் இருந்து 2 அமைச்சர்கள் எங்கள் பக்கம் வருவார்கள். மக்கள் சக்தி எங்கே இருக்கிறதோ அங்கே அமைச்சர்கள் வருவார்கள், அரசியல்வாதிகள் வருவார்கள், திமுகவில் உள்ள சிட்டிங் அமைச்சர்கள் வருவார்கள். பிப்ரவரி மாதம் இது நடக்கும், நீங்கள் பார்த்து கொண்டே இருங்கள் என்று ஆதவ் அர்ஜுனா தந்தி டிவி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைஞ்சிருக்காரு. கடந்த வாரம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் தாவேகாவில் இணைஞ்சார். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்திருந்தார். அதிமுக தரப்பில் விசாரித்ததில் இது வெறும் டீசர் தான் என்கிறார்கள், மெயின் பிக்சர் இனிதான் என்கிறார்கள். அதாவது கொங்கு மண்டலத்தில் இருந்து இன்னொரு தலைவர், சென்னையில் இருந்து ஒருவர், டெல்டாவில் இருந்து 2 என்று இன்னும் 4 தலைகள் விரைவில் தாவேகாவிற்கு தாவப் போகிறார்கள் என கூறப்படுகிறது. இந்த அதிமுக தலைகளிடம் செங்கோட்டையன் தான் பேசி வருகிறாராம். சிட்டி டிஸ்மேண்டிஸ் என்று ரஜினி சொன்னதும் ரோபோ சிட்டி உடல் பாகங்களை அகற்றுவது போல அதிமுகவின் பாகங்களை செங்கோட்டையன் ஒவ்வொன்றாக அகற்றி தாவேகாவிற்கு கொண்டு வரப்போகிறார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அடுத்த சில நாட்களில் இதனால் சுட சுட பல அரசியல் திருப்பங்கள் நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல டெல்டா மண்டலத்தை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவர் விரைவில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகிறது. அரசியல் கட்சியில் தற்போது எந்த பதவியும் இல்லாத ஒரு மூத்த தலைவர் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் விரைவில் இணைய இருக்கிறார். இது தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கும் நிலையில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இளைஞர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த இணைப்பு டிவிக்கே ஒரு வலுவான போட்டியாளராக உருவாக வழிவகுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் உள்ள மிக முக்கியமான 2 அமைச்சர்களும் தாவேகாவிற்கு தாவ உள்ளதாக தற்போது தகவல்கள் கிடைச்சிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய பாதையை வழங்குவதற்கும் தங்களது அனுபவத்திற்கு மதிப்பு கிடைக்கும் புதிய அரசியல் களத்தை வழங்குவதையும் இந்த தலைவர்கள் பலர் உணர்கின்றனர். அரசியல் ஆய்வாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தை நாடும் தலைவர்களின் இந்த போக்கு நீண்ட காலமாகவே திட்டமிடப்பட்டு அதற்காக காய் நகர்த்தப்பட்டு வருவதாக கூறுகின்றனர். கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.